சார் நான் ஜேஇ மெயின் எக்ஸாம் செஷன் 1ல் எழுத போகிறேன் சார். இது வரைக்கும் எக்ஸாம் ஆன்லைன்றாங்க, எப்படி இருக்குன்னே தெரியாது சார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸு அப்படின்றவங்க கவலைப்பட தேவையில்லை. என்டிஏ வெப்சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா nta.ac.in இந்த வெப்சைட்டில் மாக் டெஸ்ட்னு ஒரு காலம் இருக்க பாருங்க. இந்த மாக் டெஸ்ட் இப்படி கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் எப்படி மாக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காங்க. அதை கிளியராக பாருங்கள். பார்த்து முடிச்சதுமே என்ன எக்ஸாம்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சப்போஸ் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், எக்ஸாம்ஸு நிறைய கொடுத்துருக்காங்க. ஜேஇ மெயின் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்களா. இப்போ நம்ம ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸு நம்ம பார்க்குறப்ப கிளிக் பண்ணதுமே செகண்ட் என்ன கிளிக் பண்ணுறோம், பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் உதாரணத்துக்கு வந்து நம்ம பிடெக்கோட பேப்பர் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணதுமே ஸ்டார்ட் மாக் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கும். ஸ்டார்ட் மாக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுமே நம்மளுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும், போட்டு கிளிக் பண்ணணும். நீங்கள் அங்கே போனதுமே கம்ப்யூட்டரில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் காட்டும், உங்களுடைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை காட்டும். யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி இந்த கலர் இருந்ததுன்னா இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு அர்த்தம். இதுவே வந்து இந்த கலரில் இருந்ததுன்னா யூ ஹேவ் நாட் ஆன்சர்ட் த கொஸ்டின் அர்த்தம். இப்போ க்ரீன் கலரில் இருந்தால் யூ ஹவ் ஆன்சர்ட் த கொஸ்டின் அர்த்தம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருந்தோன்னா யூ ஹவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. த கொஸ்டின் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்து இந்த பர்பிளில் ஒரு க்ரீன் கலர்னா த ஆன்சர் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ வில் பி கன்சிடர் ஃபார் இவாலுவேஷன். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு நம்ம சப்மிட் பண்ணலன்னா கூட நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து எவல்யூஷனுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நேவிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிளியராக நம்ம வந்து படிச்சுக்கணும். படித்து முடிச்சோமே இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இங்கே ப்ரொசீடுன்னு கொடுக்கும். இந்த ப்ரொசீடு பண்ணதுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே கேண்டிடேட் நேம் இருக்கும், இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே கேண்டிடேட் நேமு, எக்ஸாம் வந்து ஜேஇ மெயின், சப்ஜெக்ட்டு என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க, தென் வந்து ரிமைனிங் டைம். இங்கே டைம் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் உள்ளே ஓப்பன் ஆகணுமே உங்களுக்கு ஓப்பன் ஆன வந்துடும். இது வேறு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். கொஸ்டினுக்கு அப்புறமா வந்து என்ன இருக்கும், கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்போஸ் நான் 1ஆம் நம்பர் ஆன்சர் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுங்க. இப்போ நான் இந்த 1க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். நான் ஏன்னா அது சேவ் ஆகிடும். சப்போஸ் நான் சேவ் பண்ணல, ரெண்டாவது கிளியர் கொடுத்தேன்னா அது கிளியர் ஆகிடும். நான் சப்போஸ் உதாரணத்துக்கு கிளியர் கொடுத்தேன்னா அது கிளியர் ஆகிடுது. இங்கே அப்போ பாருங்கள் ஆப்ஷனு போயிடுச்சா. நான் சப்போஸ் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சரில் சேவ் நெக்ஸ்ட் காலத்தில் நம்மளுக்கு இது வந்துடும். இதுவே சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் இந்த கொஸ்டினை அப்படின்னா என்ன ஆகும், அது மார்க் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல் பாருங்கள் ஆன்சர் நான் பண்ணிட்டேன்னா ரைட்டா, ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ. நான் இங்கே கிளிக் பண்ணல, சேவ் கொடுத்துட்டு மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்துருக்கேன். அதனால் திருப்பி நான் வந்து பார்க்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன் மார்க்ஸ் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணலாம், சப்மிட் கொடுத்துட்டேன்னா அது சப்மிட் ஆகிடும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு எத்தனை ஆயிருக்கு, 75 கொஸ்டினில் 1 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆன்சர் பண்ணியிருக்கேன். நாட் ஆன்சர்டு வந்து 0, தென் மார்க்டு ஃபார் ரிவ்யூ 1, ஆன்சர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ ஆர் யூ ஷூர் டு வாண்ட் டு சப்மிட் ஃபைனல் மார்க்கிங், நோ சேஞ்சஸ் வில் பி அலோடு ஆஃப்டர் சப்மிஷன். நான் இப்போ சப்மிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், என்னோட டெஸ்ட்டு முடிஞ்சு போயிடும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் சப்மிட் எப்போ கொடுக்கணும், எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். நோ கொடுத்தா எனக்கு என்ன, திருப்பியும் இங்கே கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடும். அப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 3 இருக்குது. இதை நான் கொஸ்டின் படிக்கிறேன். கொஸ்டினுக்கு வந்து படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் வந்து 3வது ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் கொடுத்து முடிஞ்சதுமே நான் என்ன பண்ணுறேன், ஓகே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கலாம், இல்லைனா சேவ் நெக்ஸ்ட்டு நான் கொடுக்கலாம். சேவ் நெக்ஸ்ட்னா அடுத்தது போய்டும். அடுத்ததுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட்டும் கொடுத்தனா அடுத்த கொஸ்டின்ஸு நம்மளுக்கு வரும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 4 கொஸ்டின் நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ நாட் ஆன்சர்டு, 4வது கொஸ்டினுக்கு நான் இன்னும் ஆன்சர் பண்ணல. 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன், 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பச்சை கலர் வந்ததுன்னா என்ன தான் ஆன்சர்டு. இதை வந்து நீங்கள் திருப்பியும் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் எடுத்து திருப்பியும் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் நம்ம இங்கே வந்து டைமு போயிட்டே இருக்கு இல்லையா, டைம் பாருங்கள். இங்கே பார்த்தோம்ல இன்னும் 2 மணி நேரம் 57 நிமிஷம் இருக்குது. நிதானமாக அடுத்த ஆப்ஷனு, அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்துடும். அடுத்த கொஸ்டின் 6ஆம் நம்பர் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நான் இதில் பார்க்கலாம். இல்லைனா இதுக்கு ஆன்சர் தெரியலனா நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா எனக்கு அடுத்த கொஸ்டின் போய்டும். ரைட்டா. இதுவே வந்து 6ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு திருப்பி நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம், பேக் கொடுத்தோன்னா எனக்கு 6ஆம் நம்பர் கொஸ்டின் வந்துடும்ப்பா. இவ்வளோ தான். இதை நீங்கள் நிதானமாக செஞ்சு பார்த்து பழகுங்க. எங்கே இருக்குது அப்படின்னா NTA
.ac.in வெப்சைட்டில் மெயின் பேஜிலே மார்க் டெஸ்ட்டுன்னு அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இதை தயவு செய்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பக்காவாக தெரிஞ்சாலும் இந்த ப்ராக்டிஸில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கை மிஸ் பண்ணிடுவாங்க. ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு தயவு செய்து இதை பண்ணணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ். இப்போ இதில் நம்ம கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை முன்னாடியே என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருது, இது வந்து பேட்டர்ன் எப்படி உள்ளே போகணும் எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டீங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் இந்த மாதிரி டைப்பில் அப்படின்னா ஆர்ஜிஆரில் ஒரு 3 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. மார்க் எக்ஸாம் நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டு எப்படி உள்ளே போய் கம்ப்யூட்டர் பேஸில் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு டெஸ்ட்டை மட்டும் நான் கொடுக்கக்கூடிய 75 கொஸ்டின் 3 பேப்பர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு அங்கே போனதுமே எக்ஸாமில் இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அழகாக ஈஸியாக அடிச்சுட்டு வரலாம். இந்த 3 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரு ஜிபேயில் இருக்குது. 540 rupees இந்த 3 பேப்பருக்கும் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன பண்ணணும், 540 rupees பே பண்ணிவிட்டு அதே நம்பரில் 9176552121 சார் இது மாதிரி 540 பே பண்ணியிருக்கேன்னு அந்த பேமெண்ட்டை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேப்பர் நான் போட்டுருவேன் வித் கீஸ் அண்ட் சொல்யூஷன். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் கொடுத்ததுமே அந்த பேப்பரை 75 கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஆன்சரை பார்க்கக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுமே தான் கீஸை பார்க்கணும். கீஸை பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குன்னா எப்படி வந்ததுன்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், சொல்யூஷன் பார்க்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சொல்யூஷன் பார்க்கணும், ஃபஸ்ட்டே சொல்யூஷன் பார்க்கக்கூடாது. சரியா? இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா 540 rupees 9176552121 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு பேமெண்ட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 3 கொஸ்டின் பேப்பரை லேட்டஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இப்போ இந்த செஷன் 1க்காக ரெடி பண்ணது அது உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுறேன். ஓகே, தேங்க்யூ.